Hi students, welcome to my channel. So the 12th mathematics second midtermக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரி கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி தான் உங்களுக்கு வந்து முக்கியமானதாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரிக்னாமெட்ரிலேருந்து நீங்கள் ஸ்லோப்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்லோப்லாம் மறக்காமல் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லோப் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் 8th கொஷின் பார்க்குறீங்க. இன்டகிரேஷன் 2/2 dx divided by root 4 அது இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 10th கொஷின். ஸோ நீங்கள் 1 மார்க் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ∂w/∂x இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ஸு. ஸோ அந்த சம்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 12th சம் பார்க்குறீங்க, ப்ரூவ் த ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுலேருந்து ஒரு 2 மார்க் பப்ளிக்லேயும் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 14th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸுவலாக படிக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி இது ஈஸி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எவாலுவேட் 0 to π/2. அது வந்து நீங்கள் சம் தான் நினைக்கிறேன். போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஹெட்டிங் மறந்துட்டேன். ஸோ அந்த எவாலுவேட் லிமிட், அந்த லிமிட் 18th சம் நினைக்கிறேன். 18th சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 19th ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டைம் லிமிட் செட் பண்ணணும். அந்த டைம் லிமிட்க்கு நீங்கள் கொஷின் பேப்பர் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பப்ளிக்கில் எப்படியும் ஒரு 2.5 ஹவர்ஸில் முடிக்கணும். அப்படி 2.5 ஹவர்ஸில் முடிச்சா தான் உங்களுக்கு திரும்பி இந்த மிஸ்டேக்காவது பண்ணியிருக்கோமா, ஸோ எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கோமா, எங்கேயாவது இந்த மிஸ்டேக் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் திரும்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 26 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி 28 வந்து சம்திங் நான் 2022 பப்ளிக் பேப்பரில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சேருங்க.